ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழாக். இன்றைக்கி ஃப்ரண்ட் கட்டிங் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செஞ்சு கட்டிங் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிது உங்களுக்கு காமிச்சின்னு இருக்கேங்க. 3 டாட்லேயே அவங்க டாட் 3 இன்ச்சுங்க. அந்தமாரி அளவு தான் கொடுத்துருந்தாங்க. அதே அளவில் எப்படி ப்ளவுஸ் அளவு வச்சு தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு நான் உக்ஸ் இன்னும் போடலை. இது கூட் மட்டும்தான் பண்ணியிருக்கேங்க. ஐப்பட்டிக்கு கை ஹேண்டில் பண்ணுறது லேட் ஆகும்னு எல்லாருக்கும் இந்த மாரியே செஞ்சு கொடுத்துட்றேன். சொல்லிவிடுவேன் நான் கூட் தான் செய்கிறதுன்னு. ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி கூட் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மார்க்கில் இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே உக்ஸ் போட்டுடுறேங்க. ரொம்ப ஈஸியாக முடியுது. ஏன்னா உக்ஸ் போடுறது ஹேண்ட் ஒர்க் கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால தான் இப்படி பண்ணுறது. பைப்பிங்கோட நீட்டாக வந்திருக்கு. பைப்பிங் கூட சொல்லி கொடுக்குறேங்க. ரொம்ப மெல்லிஸாக த்ரெட் பைப்பிங் இல்லாமல் அப்படியே பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த அளவு 44 சைஸ் அளவுங்க. இந்த பாடி சைஸ் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ விடத்தில் இங்கே எப்படி ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருப்பாங்களோ அதை வச்சு எப்படி தைக்கிறது அளவு வச்சு அப்படின்னு செய்யலாம் வாங்க. இது எட்ஜில் மார்க் பண்ணிக்கணுங்க. அந்த பக்கமும் இந்த பக்கம் சைடில் ஃபோல்டிங் இருக்குது. அந்த பக்கம் ஓப்பன் இருக்குங்க. அந்த பக்கம் உக்ஸ் காஜாப்பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் வெட்டிக்கணும். கீழே கூட வச்சுக்கணும். டாட்டுக்கு மார்க் வைக்கணுங்க. டாட்லேருந்து லென்த்து ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ அவங்க லென்த் இருக்குது பார்த்து அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மாயா கூட மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சு மார்க் மாயான்னா அது எக்ஸ்ட்ரா வருமே, அதுக்காக மார்க்கு. அப்புறமா அவங்க லென்த் இது விட்த் பாருங்கள் 11 இருக்குது. 11னா 44 வருங்க அவங்க பாடியை அழுத்தேன். நான் இது ப்ளவுஸில் எவ்வளோ பண்ணுறது இல்லையா 11 வந்துச்சு. 11ல் 2 எக்ஸ்ட்ரா மாயா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணின்னு இருக்க பாருங்கள். 11 வச்சு மார்க் பண்ணிருக்கு. இப்போ ஷோல்ட்ரு ஓப்பனுங்க. இது நெக்கு எவ்வளோ இருக்குது, ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கணுங்க. 2.25 இன்ச்சு நெக்கு ஓப்பன்னு. அப்புறமா ஷோல்ட்ரு பூரா சேர்த்து 5.25 இன்ச்சுங்க. ஃபுல்லாக 5.25 வச்சுட்டு ஓப்பனுக்காக நெக் ஓப்பன் அவங்க எவ்வளோ இருக்குது அவங்க டீப் அவ்வளோ கூட அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இருக்கே பாருங்க. அப்போ இப்போ ஷோல்ட்ரு டவுன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது 5.25 இன்ச்சுங்க. 5.25 ப்ளஸ் 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்காக பார்த்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அவங்க ஷோல்டர் அளவு 5.25 இல்லையா, ஈக்குவலாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஈக்குவலாக 5.25 வரணும் இல்லையா. அங்கே ஸ்ட்ரைட் மார்க் போட்டுட்டு இந்த எல் ஷேப்பில் இங்கே மார்க் போட்டுக்கணுங்க. 5.25க்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹார்மோல்ஸ் அந்த ஷேப் வரைஞ்சிக்கணுங்க. ஷேப் வரைஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஒரு இன்ச் மார்க் வச்சுக்கிட்டு அங்கே அப்படியே ஷேப் கொடுத்தா அவ்வளோ நீட்டாக வருங்க. அவ்வளோதாங்க. நெக் கூட க்ளீனாக இன்னொரு கொஞ்சம் நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்போ டாட் இன்ச்சுங்க. டாட்லேருந்து டாட் தான் நாங்கள் லென்த் எடுத்தோம். அங்கே டாட்லுக்கு நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த காஜாப்பட்டி கூட வருமே அந்த டாட்டுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அங்கேயும் ஒரு டாட் வச்சுக்கணும். அப்புறமா இங்கே ஷோல்டர் கிட்ட ஒன்று வருமே அது எவ்வளோ இருக்குது அந்த ப்ளவுஸ்லேயே அளவோடு எடுத்துக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கணுங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சினா நெக்கு இது ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சுதுங்க. இவ்வளோதாங்க. ஒரு ப்ளவுஸ் அளவு கொடுத்தேன். என்னென்ன எடுத்துக்கணும் இவ்வளோ தான். விடுத்து லென்த்து நெக்கு எவ்வளோ இருக்குது, ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, அந்த டாட் எவ்வளோ இருக்குது அவங்க கரெக்டாக அளவு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ அந்த அளவுலேயே க்ளோஸ்லேயே பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. அந்த இந்த டாட்டு ஷோல்ட்ரு லென்த் கரெக்டாக வந்துடுச்சு. இவ்வளோதாங்க. கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் இது பெல்ட் பட்டி வருமே அதை மட்டும்தான் இப்போ பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் க்ளீனாக அந்த ஷேப்பை நாங்கள் வரைஞ்சிக்கிறதுக்கு அதை மார்க் இருக்குமே அங்கேருந்து அப்படியே ஷேப்பை வந்துட்டால் அந்த ஷேப் முடிஞ்சிடுதுங்க. அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப்பு. அப்புறமா பெல்ட் பட்டி கூட அதே ஷேப்லேயே வரும் இல்லையா, அப்போ நீட்டாக வருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேருங்க. இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் இப்போ கற்றுன்னு இருக்கீங்கன்னா ப்ளவுஸ் ஆச்சு இல்லை சமையலுக்கு கூட நான் போட்டுன்னு இருக்கேன். என்னோடய லாகில் நாகு தமிழ் லாகுன்னு எல்லாமே சொல்லின்னு இருக்கேங்க. பாருங்கள் இப்படி ஃப்ரண்ட் முடிஞ்சுது. இப்போ இதுக்கு பெல்ட் பட்டி
கட் பண்ணுறது. ரொம்ப ஈஸிங்க பெல் பட்டி வந்து. அது கூட ப்ளவுஸ் அளவுலேயே வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னா, அதோட லென்த் கூட மார்க் பண்ணி விட்த் கூட மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எப்படி நாங்கள் ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ இதுக்கு எடுத்துக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதோட விடுத்து எவ்வளோ இருக்குது, அப்புறமா அது கூட மாயா அந்த ஸ்டிச்சிங் இருக்குது, அதுக்கு மாயா எவ்வளோ விடணும் அப்படி போட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்லேயே பாருங்கள் அவ்வளோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க பாருங்கள். அதுக்கு 2 பட்டி வருதுவே, அந்த 2 பட்டி சேர்த்து கட் பண்ணிவிட்டா முடிஞ்சுதுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தேன்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.